சால்ட் போட்ட அன்பிராண்டட் பாப்கார்னுக்கு 5% ஜிஎஸ்டி, பேக் பண்ண பிராண்டட் பாப்கார்னுக்கு 12% ஜிஎஸ்டி, கேரமல் அதாவது ஸ்வீட் கிரீம் ஆட் பண்ண பாப்கார்னுக்கு 18% ஜிஎஸ்டி. போன வருஷம் ஒரு மீட்டிங்கில் கோயம்புத்தூரோட ஃபேமஸான அன்னபூர்ணா ஹோட்டலோட எம்டி ஸ்ரீனிவாஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் கிட்ட பண்ணுக்கு ஒரு டேக்ஸ், பண்ணுக்குள்ள க்ரீம் வச்சா அதுக்கு ஒரு டேக்ஸ், பண்ணுக்குள்ள ஜாம் வச்சா அதுக்கு ஒரு டேக்ஸ்னு இருக்குது, இது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளமாக சொன்னார். ரீசெண்ட் டேஸாக இந்த ஜிஎஸ்டி பற்றி நிறைய மீம்ஸ் வருது. இந்த ஜிஎஸ்டி உண்மையாலையும் தேவையா அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு கோபம் இருக்குது. இந்த ஜிஎஸ்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி டேக்ஸ் சிஸ்டமோட பேசிக்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் எதுக்கு டேக்ஸ் வாங்கணும்? ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கே கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் போது இவ்வளோ மக்களுக்கு சாப்பாடு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், செக்யூரிட்டி, மிலிட்டரி, எஜுகேஷன் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு நிறைய செலவு இருக்குது. அதுக்கு தான் கவர்மெண்ட் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. டேக்ஸில் 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்ட் டேக்ஸ், அதாவது நேரடி வரி. செகண்ட் ஒன் இன்டைரக்ட் டேக்ஸ், அதாவது மறைமுக வரி. டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா என்னன்னா, டேக்ஸை கேஷாக டேரெக்டாக கவர்மெண்ட் கிட்டேயே பே பண்ணுறது. இப்போ நீங்கள் மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 5% இன்கம் டேக்ஸ்னா 5000 ரூபா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணி ஒரு ஆடிட்டர் மூலியமா ஐடிஆர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணுவீங்க. இதே மாதிரி கம்பெனிஸும் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணும். அதுக்கு பேர் கார்பரேட் டேக்ஸ். இந்தியாவோட ஜனத்தொகை 141 கோடி. இந்த 141 கோடி மக்களை வெறும் 2% மக்கள் தான் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய நாட்டில் வெறும் 2% மக்கள் தான் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்க. ஆனால் ஃப்ரான்ஸில் 78.3%, அமெரிக்காவில் 50.1%, ஜெர்மனியில் 61.3%, இங்கிலாந்தில் 59.7% மக்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்க. இப்போ இன்டைரக்ட் டேக்ஸ், அதாவது மறைமுக வரி பற்றி பார்ப்போம். இன்டைரக்ட் டேக்ஸில் நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்க அப்படின்னு தெரியாமலே கட்டிட்டு இருப்பீங்க. ஜிஎஸ்டி ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ். நீ ஏழையாரு பணக்காரனாரு அதெல்லாம் எங்கள் மேட்ரு கிடையாது. ஒரு பிரியாணி வாங்கினா 18% ஜிஎஸ்டி. ஸோ இந்தியாவில் நேரடி வரி கட்டுறவங்களை விட மறைமுக வரி கட்டுறவங்க தான் அதிகம். ஜிஎஸ்டி 2017 இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஜிஎஸ்டிக்கு முன்னாடி நிறைய மறைமுக வரி இருந்துச்சு. வேட், எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸ் அப்படி நிறையா இருந்துச்சு. ஒரு பொருள் மேலே 3 டிஃப்ரெண்ட் டேக்ஸ் இருந்துச்சு. அது மக்களுக்கும் சரி, டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற கவர்மெண்ட்டுக்கும் சரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு வேட்டு போட்டாங்க. தமிழ்நாடு 5% வேட் போட்டாங்க, கர்நாடகா 7% வேட் போட்டாங்க, டெல்லி 8% வேட் போட்டாங்க. இந்தியா ஃபுல்லாக ஒரே டேக்ஸ், ஒரே ரேட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்க. ஸோ ஜிஎஸ்டி நல்லது தான். ஜிஎஸ்டி வந்தப்புறம் நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் பே பண்ணாங்க. கவர்மெண்ட்டுக்கும் நல்ல டேக்ஸ் கலெக்ட் ஆச்சு. டிசம்பர் 2024 இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு 1,77,000 கோடி டேக்ஸ் கலெக்ட் ஆச்சு. நிறைய மீம்ஸில் வர மாதிரி இந்த ஜிஎஸ்டியை டிசைட் பண்ணுறது ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மட்டும் கிடையாது. இந்த ரேட்டை டிசைட் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்மன் நிர்மலா சீதாராமன், அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்த கவுன்சிலோட மெம்பர்ஸ். இந்த கவுன்சிலில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 33% ஓட்டிங் பவர் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 67% ஓட்டிங் பவர் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் ஓட்டிங் ஸ்ட்ரென்த் அதிகம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நிர்மலா சீதாராமன் அரிசிக்கு 5% ஜிஎஸ்டி கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணால் அந்த 5% ஜிஎஸ்டி கொண்டு வர முடியாது. பட் பிஜேபி இந்தியாவில் நிறைய ஸ்டேட்லையும் கவர்மெண்ட்டாக இருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது தான் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுது. லாஸ்ட்டாக ஜிஎஸ்டி ஒரு நல்ல விஷயம் தான். டேக்ஸ் சிஸ்டமை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. பட் மறுபடியும் இந்த பாப்கார்ன் மாதிரி காம்ப்ளெக்ஸ் பண்ணாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்.